வணக்கம் மக்களே. தந்தை வீடு மன்னிப்பு பாகம் 13. காலதாமதத்துக்கு மன்னிச்சிடுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால் பதிவேற்றம் பண்ண முடியல. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது உயிரே உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி. என்ன தைரியம் இருந்தால் என் ஒத்த மருமைய மேலே கையை வச்சிருப்பேன் என்று அவன் சட்டையை பிடிக்க, கையேறி நீ கத்துற உங்கள் அண்ணன் வரப்போறேன், இங்கே பாரு அவனை நான் கொஞ்சனேன் என்று வேகமாக அன்பரசனுக்கு கன்னத்தை பிடித்து முத்தம் கொஞ்சம். கையை எடியா, என் ஒத்த மருமையன் தலையில் கொட்டி போட்டுட்டு என்ன கொஞ்சுற, என்னே ஓடியா என்று சொல்லவும் என்னவோ ஏதோ என்று கொடிமலரும் பாலமுருகனும் வெளியே வந்து பார்க்க ஐயோ என்பது போல் நின்றிருந்தான் வரதன். என்னாச்சு என்று கேட்க, நம்ம மகை மேல தலையில கொட்டிட்டானே இந்த ஆளு என்று சொல்லு. ஏண்டி, நான் உன் கட்டின புருஷேண்டி, என்னை பத்தி இந்த ஆளுன்னு சொல்ற? இந்த இத்தனி ஒன்று ஆளாக்காக என்னை விட்டு கொடுத்துட்டேல சகு என்று பாவம் போல் வரதன் மூஞ்சியை வைத்து கொண்டு கேட்க கொடிமலருக்கு சிரிப்பாக இருந்தது. மதினி, அன்னை பாவம், அது வலிக்கெல்லாம் கொட்டிருக்காது, சும்மா தலையில தான் கையை வச்சிருக்கும் என்று சொல்ல, அது எப்படி என் மருமைய மேல உங்க அண்ணன் தலையில கையை வைக்கலாம், என்ன நீ கேளுனே என்று சகுந்தலா பாலமுருகனுக்கு ஏற்றிவிட பாவம் போல் வைத்திருந்தான் முகத்தை வரதன். என்ன சொல்ல போறானோ, சும்மாவே ஆடுவான், என் பொண்டாட்டி அதுல எண்ணெய வேற ஊத்துறாளே, பத்திக்கிட்டு எரிய போதே, நம்ம கையும் சும்மா இருந்து தெரியாது, இந்த பொடிசை கொட்டிட்டு இவங்கிட்ட இனி என்னென்ன பேச்சு வாங்கணுமோ என்பது போல் பார்க்க, விடுமா, ஏதோ அவன் வீரத்தை என் மயங்கிட்டையாவது காமிக்கிறியானே, அது வரைக்கும் சந்தோஷம். என் மயங்கிட்டையாவது வீரத்தை காட்டி ட்ரைனிங் எடுத்துக்கிறட்டும், அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுவும் காட்ட முடியாது, இதுக்கு இவன் நேரடியாகவே என்னை திட்டிருக்கலாம் என்பது போல் வரதன் பார்க்க சகுந்தலாவுக்கு சிரிப்பு வந்தது. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா சகு என்பது போல் வரதன் பார்க்க, இல்லை எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியாக உன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, புருஷன் அசிங்கப்படுற நீ சிரிக்கிற, என்னடி மேக்கு நீனு என்று கேட்க, என்னது மேக்கா, மேக்குனா என்ன? அதெல்லாம் அறிவாளிக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது, இரு உன்னை டைவோர்ஸ் பண்ணுறேன் நான் என்றாள் சகுந்தலா. ஐயோ சகு, நான் இனிமேல் எதுவுமே வாய் திறக்கலை, உன்னை தங்கம் வெள்ளம் வைரம்னு கொஞ்சிக்கிட்டே தீரேன், என்னை டைவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதடி தங்கம் என்று அவள் தாடையை பிடித்து இவன் கொஞ்ச. இதுகளுக்கு வேற வேலை கழுதையே இல்லை என்பது போல் கொடிமலரும் பாலமுருகனும் பார்த்து கொண்டிருந்தேன். அண்ணே வா சாப்பிடலாம் என்று கொடிமலர் அழைக்க, இந்த வந்துட்டேம்மா, இந்தாங்க உங்கள் பிள்ளைகளை நீங்களே வச்சுக்கோங்க என்று சகுந்தலா கையில் அன்பரசியையும் பாலமுருகன் கையில் அன்பரசனையும் கொடுத்துவிட்டு கொடிமலருடன் வீட்டிற்குள் சென்றான் வரதன். அன்பரசனோ காரில் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் காரை கை நீட்டி காமிப்பதும், பின்பு தந்தையின் முகத்தை பார்ப்பதும், பின்பு ஏதோ சொல்ல முயல்வதும், திரும்பவும் காரை பார்ப்பதுமாக இருந்தான். தனது மகன் காரில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்டான் பாலமுருகன். தன் மகனையும் மகளையும் தங்கையும் அழைத்து கொண்டு காரில் ஏறி அந்த தெருவையே வலம் வந்தார்கள் நால்வருமாக. ஒரே குதூகலம்தான் அன்பரசனுக்கும் அன்பரசிக்கும். காரில் ஏரியிலிருந்து அவர்கள் மழலையில் ஏதேதோ மிளற்றி கொண்டிருந்தார்கள். பார்த்த அண்ணன் தங்கை இருவருக்குமே சந்தோஷம் பிடிபடவில்லை. இந்த சத்தத்தை இதுநாள் வரை கேட்காமல் இருந்து விட்டோமே என்று இருவருக்கும் கண் கலங்கி வந்தது. சரி அழுகாத, உன் மக அதான் என் மக இப்போ உன் மகளாவே இருக்கட்டும், எனக்கு இந்த சின்ன சண்டியர் போதும் என்று அன்பரசன் கன்னத்தில் முத்தம் வைத்தான் பாலமுருகன். அவனுந்தே வேணும் என்று சின்ன பிள்ளை போல் சகுந்தலா பார்த்து கேட்க, சரி 2 பேருமே வச்சுக்கோங்க, நான் புதுசாக பெற்றுக்கிறேன் என்று பாலமுருகன் சிரித்தார். சரிண்ணே, இன்னொரு தடவை சுற்றிவானே, என் மருமகை மூஞ்சில எவ்வளோ சந்தோஷம் பாரு என்று சகுந்தலா சொல்ல, காரு அந்த தெருவையே இதோடு 10வது முறையாக சுற்றி வருகிறது. உள்ளே வந்த வரதன் சாப்பிடுவதற்கு அமர்ந்ததும் பாத்திரங்களை எடுத்து வந்து வைத்தாள் கொடிமலர். சாதம் வைத்து குழம்பு ஊற்றி அப்பளத்தை வைத்து பொரியல் கொஞ்சமாக இருந்ததை அதையும் வைத்து விட்டாள். சாப்பிட்டவனுக்கு பொரியல் மிகவும் பிடிக்கவே, ஏமா தங்கச்சி, பொரியல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயே என்று சொல்ல, இல்லைண்ணே முடிஞ்சுண்ணே, கொஞ்சம்தான் இருந்துச்சு, அதானே வாய்க்கு ருசியாக இருக்கிறதெல்லாம் அண்ணனு தங்கச்சி அடித்து தின்னுட்டு மிச்சம் மீதியை நமக்கு வச்சுட்டு போயிருக்க, சரி அந்த பொரியல் வச்ச பாத்திரத்தையாவது எடுத்துட்டு வா, அதில் சோத்தை போட்டு பரட்டி தின்னுக்கிறேன் என்று சொல்ல,
கொடிமலரும் உள்ளே சென்று பொரியல் வைத்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவன் கையில் கொடுக்க அதில் சோறை போட்டு பிசறி வாயருகில் கொண்டு போது வாசலில் நிழலாடியது. யார் என்பது போல் நிமிர்ந்து பார்த்தவனுக்கு சோறெல்லாம் தொண்டை குழிக்கு வந்து நின்றது. ஆத்தி, இந்த கோவைசர்லாம் எங்கிருந்துடா வந்துச்சு? பார்த்த கொடிமலருக்கும் பயம் பற்றி கொண்டது. திருத்திருவென்று முழித்து கொண்டிருந்தாள். பூவுநாச்சியாவோ என்ன இந்த பக்கம் என்பது போல் அவனையே பார்க்க, சித்தி சித்தி, உங்க வீட்டில் சோறு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை சித்தி. தங்கச்சி தின்ன வரைக்கும் போதும், தண்ணி எடுத்துட்டு வா, கையை கழுவிட்டு போறேன் என்பது போல் பயத்தில் உளரும் வரதனை பார்த்து கொடிமலருக்கே பாவமாக இருந்தது. பூநாச்சியா பார்த்து, அம்மா, அண்ணன், அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பின்னே சகுந்தலாவும் பாலமுருகனும் வந்து நின்றார்கள். பாலமுருகனோ, என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லு உங்க அம்மா கிட்ட என்று சொல்ல பூநாச்சியாவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. என்ன தைரியம் இருந்தா நேற்று சண்டை போட்டதும் இல்லாம இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைய கூட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லுவியா? இந்த கழுதைக்கு எங்க போச்சு அறிவு? வந்தவங்களுக்கு சோறை போட்டு விருந்து படைச்சிட்டு இருக்கா. இவளை வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் இவளுக்கு மறந்து போச்சு போல. 2 பிள்ளைய கையோட வச்சுக்கிட்டு அவ எப்படி ஊர் போய் சேர்ந்திருப்பான்ற நினப்பு இல்லாம அன்னைக்கு அடிச்சு விரட்டினவெல்லாம் இன்னைக்கு வந்து நடுவீடு ஏறி வந்து பேசுறான் என்பது போல் மகளை உறுத்தி விழிக்கவும் மகளுக்கு உள்ளுக்குள் பயம் பற்றி கொண்டது. அம்மா விடமாட்டாங்கள் என்பது அவளது பார்வையிலே தெரிந்தது. தலையை கவிழ்ந்து கொண்டாள் கொடிமலர். பாலமுருகனுக்கோ கோபம் வந்தது. உங்க அம்மா கிட்ட கூட பேச மாட்டாளா என்பது போல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பூவுநாச்சியாவோ பின்புறமாக திரும்பி குழந்தைகளை பார்க்க குழந்தைகள் இருவரும் தங்கள் சொந்தத்துடன் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தது. சகுந்தலா கையில் இருந்த அன்பரசியை வேகமாக வாங்கியவள் பாலமுருகன் கையில் இருந்த அன்பரசனை வாங்கச் சொல்லி கொடிமலரை பார்வையாலேயே மிரட்டினார். தன் தாயின் பார்வையை புரிந்து கொண்டு அவனிடம் தயங்கி சென்று அன்பரசனை கேட்க அன்பரசனை அவன் தருவதாகவே தெரியவில்லை. அருகில் வந்தவளை இழுத்து அவன் அருகில் நிறுத்தி, இது என் பொண்டாட்டி, இது என் பிள்ளை. நீங்கள் இத்தனை ஆதரவு கொடுத்ததுக்கு உங்களுக்கு வேணா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக இங்கெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைக எனக்கு வேணும். நான் இப்போ கூட்டு போகிறேன் என்று சொல்ல வந்ததே பூநாச்சியாவுக்கு கோவம். பிள்ளைய வாங்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே போ. இல்லை புருஷன்தான் வேணும்னா இப்படியே போயிடும், உனக்கு தாய் இல்லைன்னு ஆகட்டும் என்று பூநாச்சியா கோவத்துடன் கத்த அம்மா என்று அழுதாள் கொடிமலர். நான் ஒரு வார்த்தை தான் பேசுவேன், அதுக்கடுத்து பேச மாட்டேன். உனக்கு நான் வேணுமா புருஷன் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ என்று பூநாச்சியா கட் அண்ட் ரைட்டாக பேச கொடிமலருக்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. புருஷனுக்காக தாயை பகைப்பதா இல்லை தாய்க்காக புருஷனை பகைப்பதா என்பது போல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வரதன் சத்தமே காட்டாமல் சகுந்தலா அருகில் சென்று நின்று கொண்டு அவளது கையை இறுக பிடித்து கொண்டான். என்ன தனது கையில் ஏதோ ஊறுவது போல் தெரிய பிடித்தது தன் கணவன் என்று திரும்பி பார்த்தவள், இந்த அம்மா சத்தத்துக்கெல்லாம் இந்த ஆள் பயப்படுவாப்புல என்பது போல் பார்த்து வைத்து, அத்தை, வாழ்கிறவங்களை நீங்களே கெடுக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்க பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கரட்டும் என்று பதமாக கூற சகுந்தலாவை பார்த்து, இது என் குடும்ப விஷயம். உங்கள் அண்ணனுக்கு நீ சமாதானம் சொல்லலாம், ஆனால் என் மகளுக்கு நீ சமாதானம் சொல்லாத. அவன் அன்னைக்கு இருந்த கோலத்தை பார்த்துட்டு என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏதோ ஆசைப்பட்டா வாழ்றான்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது யாருமே இல்லாத அனாதை மாதிரி அவள் விரட்டி அடிக்கப்பட்டதை ஒரு தாயால் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, விரட்டி அடித்தாலும் பரவாயில்ல, அவர் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை இப்போ முழுகாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறவர் என் பிள்ளையை கூட்டு போய் அங்கே உயிரோட வச்சிருப்பாருன்னு என்ன நிச்சயம்? நான் நித்தம் பயந்து வாழ முடியாது, என் மகளை அனுப்ப முடியாது என்று அவர் ஆவேசமாக கத்த பாலமுருகன் கோபத்தில், அதை என் பொண்டாட்டி சொல்லட்டும், என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு என்று சொல்ல, அதெல்லாம் அவள் சொல்ல மாட்டான், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க என்று கொடிமலரை பார்த்து கொண்டே பூநாச்சியா சொல்லவும், இல்லை, என் பொண்டாட்டி சொன்னால் நான் இங்கேருந்து போகிறேன், இல்லைன்னா நான் போகமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் எனக்கும் சோறு போடுங்க என்று சொன்னவனே ஆயாசமாக பார்த்தார் பூநாச்சியா. இவ என்ன வச்சா குடும்பி சரச்சா மொட்டைன்ற மாதிரி இந்த பாலமுருகன் இந்த வீட்டில் தங்குவானா? இந்த 6 அடி மலமாடு இந்த வீட்டில் தங்குமா என்பது போல் ஆச்சரியமாக பார்த்தார் பூநாச்சியா.
என்ன பார்க்குறீங்க? என் பொண்டாட்டி பிள்ளைய அனுப்பலைன்னா நானும் இங்கே தான் இருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைய அனுப்புகிற வரைக்கும் நானும் இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிடுவேன், தர்ணா பண்ணுவேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே உங்களை டார்ச்சர் பண்ணுவேன் என்று சொல்ல கொடிமலருக்கு உதட்டோரம் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. புருஷன் தனக்காக எவ்வளவு தூரம் போராடுகிறான் என்று. தான் ஏன் அவனுக்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அவன் வேண்டும் என்பதில் ஏன் போராடவில்லை என்று அவளுக்குள் உள்ளுக்குள் இப்பொழுதுதான் கேள்விகள் தோன்றியது. தன் மீது அவன் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறான், எவ்வளவு காதல் அவனுக்கு இருக்கிறது என்று இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது பூர்ணாச்சியாவின் செயல்களால்.